மத்திய கிழக்கில் மீண்டும் பதட்டமான சூழல் உருவாகிவிட்டது. நேற்று ஈரானுடைய கடுமையான எச்சரிக்கையை தொடர்ந்து, அதாவது இஸ்ரேல் லெபனானுடைய தலைநகரம் பெய்ரூத்துடைய புறநகர் பகுதிகளை கட்டுப்படுத்துறதுக்கு மிக கொஞ்சமான கால இடைவெளி இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஈரானுடைய கடுமையான எச்சரிக்கையை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு கடுமையாக கண்டன வார்த்தைகள் எல்லாம் திட்டியதை அடுத்து, அதாவது நீ ஒரு மெண்டல் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் நெத்தன்யாஹுக்கு பேசியிருக்கிறார். இப்பயே உனக்கு சரி பிரச்சனைக்கு லெபனான்ல போய் தலைநகரத்தை கைப்பற்றினா உன்னோட நிலைமை ரொம்ப மோசமா போய் தரும். அதுக்கு பிறகு ஈரான் நேரடியாக இஸ்ரேலை தாக்குவான். எங்களுக்கு உங்களை காப்பாற்ற வரையிலாது, எங்களுக்கு வளைகுடால உள்ள பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக்குது. அதுக்கு பிறகு இஸ்ரேல் தனிமைப்பற்றும் அப்படி இப்படின்னு சொல்லி கடுமையாக பேசியதாகவும், அதன் பின் லெபனான் தலைநகரத்துக்குள்ள இஸ்ரேலிய படை மூவ் ஆகிறது நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கிறது. நேற்று பாதுகாப்பு கவுன்சில், அதாவது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில்ல இஸ்ரேலுடைய பிரதிநிதி போய் பாதுகாப்பு கவுன்சில பேசுறாரு. இந்த லெபனான் போராளிகளுடைய தாக்குதல் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை உண்டு பண்ணிட்டு, இந்த பாருங்க ஃபைபர் ஆப்டிகல் ட்ரோன், இந்த ட்ரோன் ஹை டெக்னாலஜி, நவீன டெக்னாலஜியை சேர்ந்தது. இது ஃபைபர் ஆப்டிகல் ட்ரோன். இதை ரேடாரால டிடெக்ட் பண்ண முடியாம இருக்குது. இதனால ஒவ்வொரு ராணுவ வீரர்களும் அதிகமாக உயிரிழக்கிறாங்க. இது மூளை முடுக்குகள் எல்லாம் பூந்து தாக்குதல் நடத்துது. இதை முழுமையாக இந்த லெபனானிய போராளிகள் ஆபரேட் பண்றதால இஸ்ரேலிய ராணுவம் பெரும் அச்சுறுத்தலுக்குள்ளாகிட்டு அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையில இந்த இஸ்ரேலுடைய பிரதிநிதி ஒரு ட்ரோனை கொண்டு எல்லோருக்கும் எடுத்துக்காட்டி விலகப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி அவங்க நல்ல புள்ள மாதிரி ஒரு காரணத்தை யுஎன்ல உள்ள செக்யூரிட்டி கவுன்சில் நேற்று பேசிய கதையை நேற்று நாம் காணக்கூடியதாக இருந்த சகோதரர்கள். அதே நேரத்தில் பிரான்ஸ் அறிவிச்சுக்குது, அதாவது இமானுவேல் மேக்ரோன் சொல்றாரு, இது ஒரு பகிரங்கமான மீறல், இது ஒரு பயங்கரவாதம். லெபனானுக்குள்ள போய் லெபனான் தலைநகரத்தை கைப்பற்ற போறது ஒரு பயங்கரவாத செயற்பாடு.